ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த செட்டப்பை பார்க்கும்போதே இது என்னமோ சமைச்சு நம்ம காட்ட போறா அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், இன்னைக்கு நான் சமைக்க தான் போறேன். ரொம்ப ஈஸியா டேஸ்டியா யாரை வேணாலும் இதை செய்யலாம். ஈஸியா அந்த மாதிரி ரெசிபி தான் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான எத்தனை ஃபுட்டு கொடுத்தாலும் இதுக்கு இருக்கிற ஒரு மகிமை, இதுக்கு இருக்கிற ஒரு ஃபேன்ஸ் எந்த ஃபுட்டுக்குமே கிடையாது. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இன்னைக்கு நான் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறேன். ஆக்சுவலி இன்னைக்கு வந்துட்டு சண்டே. வீட்டில் லஞ்ச் வந்துட்டு சிக்கன் பிரியாணி செய்தி அப்படி சொல்லி எங்க பாட்டி சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம செய்யற ஒரு ஒரு மெத்தடை உங்களுக்கும் காட்டி உங்களையும் ஒரு நல்ல வகையில் அதை வந்து கத்துக்க வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். நான் வந்துட்டு பெரிய செஃப்லாம் இல்லைங்க. டிஸ்க்ளைமர்ல போட்டுடுறேன், ஐ எம் நாட் அ செஃப். நான் வீட்ல சும்மா எங்க பாட்டி செய்யும் போது கத்துக்கிட்டது. அவங்களால செய்ய முடியாதப்ப நான் செய்வேன். அந்த அளவுக்கு தான் இது இருக்கும். பேச்சுலர்ஸா இருக்காங்க, இல்லாட்டி பிஜில ஹாஸ்டல்ஸ் தங்கியிருக்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், உங்களுக்குலாம் வந்துட்டு ஈஸியா ஏதாவது டேஸ்ட் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ், ஒரு குக்கர், தேவையான பொருளா இருந்தாலே போதும், நீங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான வேலை தான் உங்களுக்கு நான் காட்ட போறேன். ஸோ வாங்க வீட்டுக்கு போலாம். இப்போ உங்களுக்கு நான் இன்க்ரீடியன்ஸ் தான் காட்ட போகிறேன். பிரியாணி ஸ்பைசஸ், மின்ட், கோரியாண்டர், சில்லி, டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் அண்ட் டொமேட்டோ அண்ட் சிக்கன். இப்போ வந்துட்டு குக்கர் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா ஆயில் நீங்க ஆட் பண்ண போறீங்க. ஆயில் ஆட் பண்றது அளவு எப்படி சொல்றதுன்னா, சில பேருக்கு ஆயில் நிறைய போட்டா பிடிக்கும், சில பேருக்கு ரொம்ப கம்மியா ஊற்றி சாப்பிட்டு தான் ஆகணும் அவங்க ஹெல்த் கண்டிஷனால. எனக்கு என் பாட்டி கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் ஆயில் எதுலேயுமே மோஸ்டா அவ்வளோ அதிகமாக சேர்க்கவே மாட்டேன், ரொம்ப கம்மியாக தான் சேர்ப்பேன். ஸோ ஆயில் வந்துட்டு நீங்க அளவு பார்க்கணும்னா அந்த வெங்காயம் நல்லா டீப் ஃப்ரை ஆகுற அளவுக்கான ஒரு ஆயில் அங்கே இருக்கணும். பட் நான் இப்போ அவங்களுக்காண்டி கம்மியாக தான் போட போறேன். ஓகேயா? ஸோ 1000 டெம்பரேச்சர் ஏதோ அந்த 1000ல வச்சிருக்கேன். இப்போ நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு தாய்மார்கள் வீட்டுல இருக்கவங்க நல்லா சமைக்கிறவங்க பார்த்தாங்கன்னா அசிங்கமா வந்து திட்டாதீங்க. இது வந்துட்டு செய்ய தெரியாதவங்க, தனியா இருந்து சமைச்சு சாப்பிடுறவங்க அவங்களுக்காண்டி தான் இது. நீங்க வந்துட்டு எது நினைச்சுக்காதீங்க. ஆயில் நல்லாவே கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்பைசஸ், பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ அது கூட சோம்பையும் நான் சேர்த்து ஆட் பண்ணிட போறேன். கரண்டிங்க, கரண்டி எடுத்துட்டு வரல, மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்துட்டேங்க. இது வந்துட்டு நல்லா வெந்துருச்சு இல்லாட்டி பொரிஞ்சிருச்சு எப்படி தெரியும்னா, ஒன்னொன்னு வெடிக்கும், கலர் மாறும் லைட்டா. அப்பவே நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த பச்சை மிளகாயை போட்டுடணும். போட்டீங்களா? போட்டுட்டு அது கூடவே வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். நீட்டா தான் கட் பண்ணணும், சாப் பண்ணாதீங்க, நீட்டா கட் பண்ணிக்கோங்க மெலிசா. வெங்காயமும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்துட்டு வதக். இந்த வெங்காயம் வதக்கும் போதே ஒரு ஸ்மெல்லு வரும் பாருங்க, சூப்பரா இருக்கும் அந்த ஸ்மெல்லு. ஆக்சுவலி நீங்க என்னன்னா ரொம்ப ஃபாஸ்டா செய்யறேன் அப்படின்னா டேஸ்ட் வராது. நீங்க வந்து பொறுமையா அதை குக் பண்ணணும். வெங்காயம் வதங்கறதுல இருந்து பொறுமையா குக் பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்க ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டீங்கன்னா தீஞ்சிரும். ஸோ நீங்க என்ன கொஞ்சம் கொஞ்சமா தான் பொறுமையா தான் பண்ணணும். இப்போ வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமா உப்பு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பை ஆட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமா அது வதங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் செய்யற பிரியாணி எவ்வளவுனா 1/2 கிலோ பிரியாணி செய்ய போறேன். ஸோ 1/2 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ சிக்கன் நீங்க வந்து ஈக்குவலா தான் போட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா வரும். ஓகேயா? ஸோ இப்போ நீங்க வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். ஈக்குவலான 4 மீடியம் சைஸ் தக்காளி ஈக்குவலாவே போட்டுருங்க. யாருக்கும் வந்துட்டு பாரபட்சம் பார்க்க வேண்டாம். தக்காளியா இருந்தாலும் சரி, வெங்காயமா இருந்தாலும் சரி, ஈக்குவலா போட்டுருங்க. நான் எப்ப சமைக்க கத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு ஆக்சுவலி வந்துட்டு சமைக்கவே தெரியாது. ஒரு 2022 வரைக்குமே எனக்கு வந்துட்டு மேகி தவிர எதுவுமே சமைக்க தெரியாது. தக்காளி தொக்கு வைப்பேன், அது மட்டும் தான் செய்வேன். அதுக்கப்புறமா காலம் வந்துட்டு எனக்கு தனியா இருக்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு எனக்கு தள்ளிடுச்சு. அப்போ தினமும் ஒரு திருப்பி சாப்பிட முடியாது. ஸோ அப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரசம் வைக்க கத்துக்கிட்டு, முட்டை வைக்க கத்துக்கிட்டு, அந்த கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க நைட் ஷிஃப்ட் வேற இருந்தேன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேற. எப்பெல்லாம் ஒர்க்லயோ பசிக்கும், அப்ப என்ன செஞ்சு சாப்பிட்டு புதுசா ட்ரை பண்ணி அப்படியே அந்த குக்கிங் மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இப்போ நீங்க எல்லாம் கொடுத்து தர செஞ்சு தரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா செய்வேன். எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நல்லா வரணுன்ற மாதிரி நம்ம அவுட் ஆஃப் லவ்ல செய்வோமா, அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. என்ன பண்ண போறேன்னா தக்காளி ஆட் பண்ண போறேன். சில பேர் வந்துட்டு வெங்காயத்துக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் தக்காளி போடுவாங்க. ஆனா நாங்க எப்படி செஞ்சு பழக்கம்னா தக்காளி வெங்காயம் ஃபர்ஸ்ட் வெங்காயம் தக்காளி போட்டுட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம்.
அது ஏன் அப்படி பண்றோம்னு தெரியல. பட் எங்க பாட்டி அப்படிதான் செய்வாங்க. ஸோ நானும் அப்படியே பழகிட்டேன். எப்படி போட்டாலும் ஒண்ணுதான். ஆனா இது பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்துச்சு. ஸோ நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். ஸ்பைசஸ் எவ்வளோ போடணும் நான் சொல்லலை இல்லையா? ஸோ வந்துட்டு பிரியாணி இலை வந்துட்டு ஒரு 2 போட்டுக்கலாம். 2 அதிகம் தான். எனக்கு அந்த ஸ்பைஸ் ஸ்மெல் ரொம்ப ஹெவியா ஃபுட்ல வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 போட்டுக்கலாம் 1/2 கிலோ சிக்கனுக்கு, இல்லை 1 1 அந்த மாதிரி போட்டுக்கலாம். க்ளோவ்ஸ் வந்துட்டு 4 போட்டேன். அதுக்கப்புறமா பட்டை வந்துட்டு உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் சைஸ் இந்த அளவுக்கு நான் போட்டேன். அதை உடச்சு போட்டிருந்தேன். அப்புறமா ஏலக்காய் வந்துட்டு ஒரு 4 குட்டி ஏலக்காய் இவ்வளோதான் இருந்துச்சு, 4 போட்டிருக்கேன். இது 1/2 கிலோக்கு நான் சொல்ற கணக்கு எல்லாமே. இப்போ தக்காளி வதங்குதா? தக்காளி வதங்கும் போதும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சீக்கிரமா வதங்கிடும். ஸோ நல்ல வெஜிடபிள்ஸ் வதக்கி எப்போலாம் சமைக்கிறனோ எனக்கு அந்த ஊர்வசி மேமோட அந்த காமெடி கரெக்டா ஞாபகம் வரும். நானும் குக்கிங் வீடியோ எடுக்கும் போதெல்லாம் நினைப்பேன், இது அப்படி சொல்லிட்டோம், இந்த டைலாக் சொல்லக்கூடாதுன்னு. ஆனா அது என்னை மீறி வந்துடும் அந்த டைலாக். ஓ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பக்கா போடணும்? நல்லா தக்காளி வெந்ததுக்கு அப்புறம் தான் போடணுமா அப்படின்னு எனக்கு கேட்டீங்கன்னா, தக்காளி வதங்கிட்டு கொஞ்சம் ஜூஸ் இறங்கும், இந்த ரொம்ப ஜூஸி ஆகும். அது கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இஞ்சி பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்க போடணும். இதை நீங்க வீட்டுல அரைச்சுதான் போட்டுக்கலாம். பட் ஷாப்ஸ்லேயே விற்குது, உங்களுக்கு வேணா அது போட்டுக்கலாம். பட் வீட்டுல அரைச்சா டேஸ்ட் இன்னும் அதிகமா இருக்கும். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஸோ அதனால இப்ப நான் வந்துட்டு 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இது போடுறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எந்த அளவுக்கு நீங்க போட்டு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதுவே கம்மி தான். இப்போ அதை நீங்க நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி இருக்கோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் என்னமோ ரொம்ப 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 ஈஸி மெத்தட்ஸ். ஆனா அது செய்யும் போது எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா வதக்கி நிதானமா செய்யறோன்றதுலதான் இருக்கு. நீங்க வெங்காயம் போட்டோமா, லைட்டா கலர் மாறிச்சா திக்கு போடு அப்படிலாம் போட்டீங்கன்னா வராது. அது பொறுமையா அது ஆகட்டும். அதனாலதான் சொல்றேன், ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க, தீஞ்சிரும். தீஞ்சிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கலர் மாறிச்சு வதங்கிடுச்சுன்னு சொல்லி அடுத்ததை போட ஆரம்பிச்சிருவோம். அதுதான் ராங். நீங்க வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சமைங்க. தக்காளி எவ்வளவு சூப்பரா வதங்கிருக்கு பாத்தீங்களா, நல்ல ஜூசியா. லைட் ரொம்ப டிம்மான மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலி சன்லைட்ல எடுத்தா ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் வருமேன்னு நான் அப்படியே சன்லைட்ல வச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தா சன் வந்துட்டு ரொம்ப கொலாப்ஸ் பண்ணுது. சன் வந்துட்டு போகுது கொஞ்சம் கொஞ்சமா. அதனாலதான் ரொம்ப இருட்டா இருக்க மாதிரி இருக்கு. பார்ப்போம் மறுபடியும் வருதா இல்லாட்டி லைட் போடலாமான்னு பார்க்கலாம். தக்காளி வதங்கின உடனே நீங்க என்ன பண்ணணும்னா புதினாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் எப்படி போட்டிருக்கேன்னா, கை நிறைய புதினா, இதுதான் அளவு. கை நிறைய புதினா போடணும் 1/2 கிலோ சிக்கனுக்கு. இதே நீங்க 1 கிலோக்கு பண்றீங்கன்னா 2 கை நிறைய போடணும். அந்த மாதிரி அளவு வச்சுக்கோங்க. புதினா நீங்க எதுக்கு ஆட் பண்றீங்கன்னா செம்ம ஃபிளேவர் கொடுக்குங்க புதினா. அது வதக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும் புதினா போடும்போது. இப்போதான் நம்ம தலைவரை இறக்க போறோம். ஓகே, நீங்க வந்துட்டு டர்மரிக் பவுடர், பிரியாணி பவுடர் ரெண்டுமே வந்துட்டு இந்த புதினா ஆகுது இல்ல, இதுலயே போட்டு அது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சிக்கன் போட்டு பண்ணாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் நீங்க சிக்கன் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த பிரியாணி பவுடர் அப்புறம் அந்த டர்மரிக் பவுடர் இதெல்லாம் போட்டு கலக்கினாலும் ஓகே தான். எனக்கு எதுனாலும் ஓகே தான், டேஸ்ட் ஓகே தான் இருக்கும். ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், டேஸ்ட் ஒன்றும் அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ இப்போ தக்காளி மசாலா எல்லாமே போட்டாச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஆட் கர்ட். கர்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்க போடணும்னு நினைக்கிறீங்களோ, நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதே ஸ்பூன் அளவில் 2 போட்டுக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம், அந்த தப்புல. ஸோ நான் கர்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்றேன். ஓகேயா, கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது லெட் இட் குக். அதுக்கப்புறமா அந்த எண்ணெய் பிரிஞ்சு தனியா வரும், அது ரிலீஸ் ஆகி வரும். அந்த டைம்ல யூ கேன் ஆட் யுவர் சிக்கன். அந்த எண்ணெய் மட்டும் தனியா பிரிஞ்சு வருது பாருங்க. நம்மளோட தலைவரை உள்ள இறக்கிடலாம். தண்ணி இல்லாம தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு யூ கேன் ஆட் த சிக்கன். ஆட் பண்ணிட்டு ஒரு கிளறிடுங்க. அது அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகும் போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு பாருங்க. அப்பாடா நம்ம பிரியாணி வந்துரும்பா அப்படின்ற மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். லைட்டா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த சிக்கன்ல அந்த மசாலாவும் அந்த உப்பு இறங்கணும். ஸோ நான் வந்துட்டு உப்பு லைட்டா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சிக்கனை நான் ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுட்டோம், 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுட்டோம், போதும் அது. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இந்த ரைஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
எங்க பாட்டி அரிசி எப்படி தெரியுமா போடுவாங்க குக் பண்ணும்போது, இந்தா வாங்கிக்கோ அப்படி போடுவாங்க. அது இந்த குக்கருக்குள்ள மட்டும் போகாது, வெளியில எல்லாம் தெரிச்சு ஓடும். அந்த மாதிரி எங்க பாட்டி போடுவாங்க. சன்லைட் ரொம்ப டென்ஷன் பண்ணுது, லைட்டே வரல. உன்னை நம்பிதான் நான் வந்துட்டு எந்த லைட்டிங்கும் போடாம எடுக்கிறேன். ஏன் இப்படி பண்ற சன்? ஒய்? இப்போ இந்த அரிசி உடையாம அதை அப்படியே மேலாப்புல பட்டும் படாம அப்படியே நீங்க கிளறி விடுங்க. வந்துட்டு அக்கா உங்க முகத்தை பார்க்க நாங்க இந்த வீடியோக்குள்ள வந்தோம், நீங்க சோற காட்டுங்கக்கா அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாரி கைஸ், மேன் பவர் என்கிட்ட இல்ல, ஒன் மேன் ஹேண்ட்லிங் தான். சோ அப்படிதான் இருக்கும். நான் இதுக்கே போயிட்டு எடுத்துட்டு இருக்கேன், எல்லா இதுக்கும் காட்ட முடியாது. பட் இது நான் கிளறிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுக்கு நான் வந்துட்டு எந்த அளவு போட்டிருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன்ல தெளிவா கொடுக்குறேன். நீங்க அதை பார்த்து கூட சமைச்சிக்கலாம். இன் ஆர்டர் வைஸே நான் கொடுக்குறேன், செக் பண்ணிடுவாங்க. இந்த பிரியாணிக்கு நான் என்ன அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன்னா இந்தியா கேட் யூனிட்டி அந்த வெரைட்டி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். விச் இஸ் பிட் காஸ்ட்லி, பட் ஆனால் அரிசியும் சரி டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருக்கும். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா இந்த கலர்ல நல்லா இருக்குல்ல. இப்போ பபிள்ஸ் விடுது கைஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கோரியாண்டர் லீவ்ஸை மலை சாரல் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ண போறேன். இப்போ விசிலும் போட்டாச்சு, 2 whistles only. ஓகே. A few moments later. கைஸ் விசில் வர மாட்டேங்குது கைஸ், விசில் வரல, ரொம்ப நேரம் ஆகுது, தீஞ்ச ஸ்மெல் வேற வருது. இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு விசில் ஒண்ணு கூட வரல, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்போ பாட்டி விசில் வர மாட்டேங்குது, ஆஃப் பண்ணிட்டா? இதெல்லாம் ஆடுது, வருமா? வெடிச்சிரு போகுது. ஆல்ரெடி தீஞ்ச வாசனை வந்துச்சு, ஒரு விசில் எடுத்து விட்டாச்சு. இப்ப இறக்கி வச்சிடலாம், அது எப்படி வருது அதுதான் கைஸ். ஆனா செஞ்ச ப்ராசஸ் எல்லாமே கரெக்ட். விசில் 2 வந்துச்சுன்னா பக்கவா இருக்கும். இது எப்படி வரப்போகுதுன்னு சத்தியமா தெரியல எனக்கு. அதுக்கு நீ என்னோட குக்கிங் மேல நீங்க சந்தேகப்படாதீங்க. திட்டுவியா? அது விசில் வரல, அது ஏன் தப்பு கிடையாது. டேஸ்ட் நல்லா இல்லைன்னா நீ என்ன கேள்வி, இதுக்கெல்லாம் என்ன திட்டாத என்ன. ஸ்டீம் இறங்கிச்சு. கடவுளே எல்லாம் வரணும். 1 2 3. கைஸ் வேற லெவல். அடி பிடிக்கல, குழையல, எதுவும் ஆகல, பிரியாணி சூப்பரா வந்திருக்கு. வேற லெவல்ல வந்திருக்குல, சூப்பரா இருக்கு பாட்டி. தேங்க்ஸ். சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க. ஆமா அப்படியா? நிஜமா? வாவ், உப்பு தான் கம்மியா இருக்கோ? கடை இருக்கா? சூப்பர் கைஸ், பிரியாணி அமோகமா வந்திருக்கு. நான் சொன்னேன்ல என் குக்கிங்ல நீங்க சந்தேகமே படாதீங்கன்ட்டு. சூப்பரா வந்திருக்கு. காரம் கம்மியா, உப்புக்கு சட்டுதா, செம்மையா இருக்கு. யா, இவங்க டயட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அதுவும் வந்திருக்கு. ஸோ ஐ எம் சோ ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணோம்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.